தேவா நான் எதினால் விசேஷித்தவன். உற்சாகமாய் கரங்களை தட்டி தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் சொல்லும். எதினால் எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வரும். தேவா தேவா நான் எதினால் விசேஷித்த உற்சாகமாய் ஆமென் ஆமென். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் எதினால் எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு சொல்லமா. மேகஸ்தம்பம் மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட வருது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட சொல்ல. அன்பான அன்பான தேவன் என்னோடு அது போதும். அன்பான தேவன் என்னோடு வருவா அது போதும் என்பார். தேவா தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் எதினால் ஆண்டவரே எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வரு. தாகம் கொண்ட தேவஜனம் தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட வரு. தாகம் கொண்ட ஆவல் கொண்ட கண்மலையும் சொல்லுவீங்களா. என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் சந்தோஷம். ஆமென். என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பா சந்தோஷம் நான் காணு. என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பா சந்தோஷம். என்னிட நாளை என்னுடைய வாழ்க்கையின் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பா சந்தோஷம். அன்பான இயேசு அன்பான இயேசு என்னோடு வருவா அது போதும். என் இயேசுவின் பிறப்பை கொண்டாட வந்திருக்க நாங்க. ஆமென் ஆமென். அது போதும். என் அன்பான அன்பான தேவன் என்னோடு வருவா அது போதும் என் வாழ்விலே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். நம்ம பெண்களாய் இருக்கிறனால ஒரு நேரத்துல குடும்பத்துல வாலிப பெண்ணா இருக்கும்போது பெற்றோர் மத்தியில ஒரு பெரிதான ஒரு அடிமையா இருந்திருக்கலாம். திருமணம் முடிச்ச பிறகு திருமண வாழ்க்கையில ஒரு சிலருக்கு சரியான ஒரு வாழ்க்கை துணை கிடைச்சிருக்கும், ஒரு சிலருக்கு. ஆனா எனக்கும் உங்களுக்கும் இந்த பாடல் வரி சொல்றது, அன்பான தேவன் என்னோடு இருப்பார் அது போதும் என் வாழ்வில். ஆமே. கட்டின கணவர் கூட வரமாட்டாங்க, பெற்ற பிள்ளைகள் கூட வரமாட்டாங்க, கூடவே இருக்கிறவர் ஒரே ஒரு காரியம், நிமிடம் தோறும் விசாரித்து நடத்துகிற பரம அப்பா எனக்கு உங்களுக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆகவே பாட போறோம், இந்நாள் வரையிலும் என்னை தாங்கினவர். ஆமே. இதுக்கு பின் யாருமே போயிட்டு உங்க கணவர்மார்களோட சண்டை பிடிச்சிடாதீங்க. உங்களை நம்பித்தானே கட்டுனேன், உங்களை நம்பித்தானே கட்டுனேன். இல்லை இல்லை, அந்த கேள்விக்கு இன்னைக்கு பதில், இந்நாள் வரையிலும் தாங்கினவர் இனியும் நம்மை நடத்துவார். ஏந்துவேன் தாங்குவேன் தப்புவிப்பேன் என்று சொன்னவர் உங்களை மறக்காமல் இருப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாடுவோம், இந்நாள் வரையில்.
தழுவாமல் காத்திடு. யாரு? இயேசு. இயேசு ஏந்திடுவா, தப்புவிப்பா, வழுவாமல் கா. யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, எங்களை உயர்த்திடும் என் தேவனாம் யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, கூடவே வசித்திடும் நல்ல யெகோவா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, எங்களை உயர்த்திடும் என் தேவனாம் யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, கூடவே வசித்திடும் நல்ல நண்பனாம். சொல்லுமா, ஆபத்து காலில் என் பலனும், கூனி குறுகிய நேரம் எல்லாம் ஆண்டவரே எனக்கு வழியே இல்லையாப்பா, நான் யாரிடத்துல போயிட்டு நான் சொல்லுவேன் ஆண்டவரே. இன்னைக்கு எல்லாருக்கும் முன்னுக்கு நான் முக்கத்துக்குள்ள சிரிப்பா இருக்கிறேன், ஆனா என் உள்ளத்தின் வேதனை யாருமே அறிவார் என்று நான் வேதனையோடு இருக்கிறேன்ப்பா. எத்தனையோ நாள் என் படுக்கையில என் தலையணை முழுவதும் கண்ணீராக நனைந்திருக்கிறது. ஆனாலும் இந்த வசனம் சொல்கிறது, ஆபத்து நாளில் என் பலனும், கூனி குறுகிய நேரம் எல்லாம் கூக்குரல் கேட்டவர் ஓடி வருவார், தன்னோடு சேர்த்து அணைத்துக் கொள்ளுகிற தேவனை நாங்கள் ஆண்டவருடைய நாமத்தை துதிப்போம். என் பலனும், கூனி குறுகிய நேரம் எல்லாம், ஆபத்து நாளில் என் பலனும், கூனி குறுகிய விசுவாசத்தோடு கூக்குரல் கேட்டவர் ஓடி வருவார், கூக்குரல் கேட்டவர் ஓடி தன்னோடு சேர்த்து அணைத்துக் கொள்வார். யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, என் தலை உயர்த்திடும் என் தேவனாம் யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, கூடவே வந்திடும் நல் நண்பனாம் யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, என் தலை உயர்த்திடும் என் தேவனாம் யெகோவா ஷம்மா, யெகோவா, கூடவே வசித்து இந்நாள் வரையிலும் தாங்கினவர், இனியும் நம்மை நடத்திடுவார். இந்நாள் வரையிலும் தாங்கினவர், இனியும் நம்மை நடத்திடுவார். வாஷம்மா, யெகோவா ஷம்மா, என் தலை உயர்த்திடும் என் தேவனாம் யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, கூடவே வசித்திடும் நல் நண்பனாம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இன்னும் வரைக்கும் உங்க உற்சாகம் இல்ல. ஆமென், ஆமென், நோ மேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கூடவே இருப்பாருன்னா ஆமென். உங்க கணவர் இல்ல, உங்க புள்ள இல்ல, இன்னைக்கு எல்லாம் மறந்துடுங்க. தாயின் கருவில் நீங்க பிறந்து வந்த நேரத்தில் எப்படி தனியாக இருந்தீங்களோ அதை நினைச்சுக்கொள்ளுங்க. அந்த நொடி பொழுதுல உங்க பிறப்பையே பாதுகாப்பாய் பெற்றவர் இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க காலடி வைக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் கூட இருக்காமல் இருப்பாரோ? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் தான் அந்த இயேசு பிறந்தாரோன்னு சொல்ற மாதிரி உங்க முகம் இருக்கு. ஆமென். அவரை ஏசிக்கொண்டே இருக்காதீங்க. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் யாரு தெரியுமா? நம்பத்தக்கவர் ஒருவர் மாத்திரமே. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு பிளாஷ்பேக் வருது. என் கணவர் இதை செய்வாரு, அதை செய்வாரு, இப்படி எல்லாம் ஆசை காட்டி எனக்கு வாழ வச்சாரு. இன்னைக்கு நான் ஒண்ணு இல்லாம அடுப்புல விறக வச்சு உஃப்னு ஊதிக்கொண்டே இருக்கிறேன்னு சொல்லிட்டு கவலைப்படுறீங்களா? இல்ல இல்ல, உங்க வாழ்க்கையில நம்பத்தக்கவர் கூட இருக்கும்போது பச்சை விறகு வச்சாலும் எரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். உற்சாகமாய் ஆராதிக்கும் போது ஒன்னே ஒன்னு நினைச்சுக்கொள்ளுங்க. கடந்த நாட்கள் எலெக்ஷன் நடந்த நேரத்துல ஜெயவேவா ஜெயவேவா, ஆனா போவேவான்னு போயிட்டாங்க. நானும் நீங்களும் இயேசுவை கூப்பிடுறது சந்தோஷமாய் அல்லேலூயா கூட்டமாய் இருக்கணும். நம்முடைய இந்த இடமே அதிரணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல்ல குண்டு போட்டா எப்படி அவங்க தெரிக்குமோ அந்த மாதிரி உங்களுக்குள்ளால உங்களோட ஆராதனை பிரசன்னம் வரணும். அந்த பிரசன்னத்தோடு நீங்க உங்க சபைக்கு போகும்போது இந்த ஹெனா டீமின் தரிசனம் உங்க சபைக்குள்ளாலே கிரியை செய்யும். இது சாதாரண
காரணமா ஏதோ மைக்க போட்டு பாட்டு படிக்கணும், எங்களுக்காக தூரத்துல இருந்து கடந்து வந்து காத்திருக்கிறவங்களுக்கு சும்மா நேரம் இல்லைன்னு வரல. இன்னைக்கு என்னையும் உங்களை ஊக்குவிக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆகவே சொல்லுவோம், நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர். இந்த உலகத்துல இயேசுவை தவிர ஒருத்தட்டையும் உண்மையை பார்க்கலாம். ஆமென், ஆமென். ஆகவே உற்சாகமாய் பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உற்சாகமாய் அவரை உண்மையாய் நாங்கள் நேசிப்போம் என்றால், உண்மையாய் நோக்கி கூப்பிடும் யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிற தேவன். இன்றைய நாள் உங்க மத்தியில கர்த்தர் அசைவாட வல்லவராய் இருக்கிறார். உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே, நம்பத்தக்கவர் உண்மையுள்ளவர், பொய் சொல்லிட மனிதன் அல்ல, மனமாறிட மனு புத்திரன் அல்ல. பொய் சொல்லிட நீ மனிதன் அல்ல, மனமாறிட. அவர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. அவர் செய்வதை தடுப்பவன் யாரு? எக்ஸடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவன், என்னை பெருக செய்பவர் எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக. சொல்லுங்க, என் வாழ்க்கை பயணம் எல்லாம் முன் செல்லும் மகிமை தேவன். கல்லாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உம் கரம் நான் கண். என் வாழ்க்கை பயணம் எல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே. கல்லாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உம் கரம். சொல்லுங்க, இயேசுக்கு சித்தனா முடி. ஓ, இந்த தரிசனம் ரெகபோ தொடங்கியது. இந்த ஏனா தரிசனம் இயேசுக்கு சித்தனா முடிந்தது. ரெகபோ அந்த எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவன், என்னை பெருக ஆரியம் சரளவஷே எல் ஷடாய். ஆமென், ஆமென். சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்வ. நம்பத்தக்கவன் உண்மையுள்ளவன் நீர் ஒருவர் தானே, நம்பத்தக்கவன் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவன். பொய் சொல்லிடும் மனிதன் அல்ல, மனமாறிட மனு புத்திரன் அல்ல. பொய் சொல்லிட நீர் மனிதன் அல்ல, மனமாறிட. அவர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. அவர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. அவர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. அவர் செய்வதை தடுப்பவன் யாரும். நன்றாய் தலைக்கு மேல அவர் செய்வதை ஒரு நாளும் தடுக்க முடியாது. இந்த தரிசனம் நிறைவேறியே முடியும். ஆண்டவர் பெருக செய்கிற நாட்களாய் உண்டாகிறது. இன்னும் அநேகரை கூட்டி சேர்க்கிற நாட்களாய். இயேசுக்கு போயிட்டு வாக்குவாதம், சித்தனா போயிட்டு வாக்குவாதம். இனி ஏனா டீமுக்குள்ள ரெகபோத் உண்டாகும். ஆமென், ஆமென். அப்படியாய் நாங்கள் யாவரும் கண்களை மூடி சொல்லுவோம், ஆண்டவரே, நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையை எல்லாம் முடிஞ்சுன்னு நினைச்சாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு அலைந்து திரிறேன்ப்பா. இந்த 2024 கடைசி பகுதிக்குள்ளால வந்துட்டேன். ஆனா என் ஜெபத்துல இன்னும் பதில் இல்லையே, எனக்கு உபாசத்துல இன்னும் பதில் இல்லையே, எல்லா பக்கமும் நான் வெறுமையா இருக்கிறேன் என்று. ஆனா இன்னைக்கு நீங்க சொல்ல போகிற ஒரே ஒரு பலி என்ன தெரியுமா? நம்புவேன் என் இயேசு ஒருவரை மாத்திரமே. இன்னைக்கு நானும் நீங்களும் வந்திருக்கிற ஒரே ஒரு நோக்கம்,
அந்த இயேசுவின் பிறப்பை கொண்டாடுவதற்காக. எங்க வாழ்க்கையில வெறுமை, எங்க வாழ்க்கையில தரித்திரம், எங்க வாழ்க்கையில துக்கத்தோடு நாங்க இந்த இடத்துல நிற்போம் என்றால் அந்த இயேசுவின் பிறப்பை சந்தோஷமாய் கொண்டாட முடியாது. ஆகவே சொல்ல போறோம், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து என் நம்பிக்கையின் அஸ்திபாரம், என் நம்பிக்கை அஸ்திபாரம் அசைந்தாலும் நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்து நான் நம்புவதற்கு ஒன்றும், நான் நம்புவதற்கு என்னுடைய பணப்பை வெறுமையா இருக்குப்பா, என் வீட்டு பாத்திரம் வெறுமையா இருக்கு. ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவர். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா, நம்புவேன், நம்புவேன் என் இயேசு. என் ஊழியத்துல, என் எதிர்காலத்துல, என் குடும்பத்துல, ஆமென் ஆமென், எனக்கு வர வேண்டிய நன்மையில நம்புவேன். ஆமென், என் குடும்ப சமாதானத்துல, என் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்துல, என் சரீர சுகத்துல, ஆமென், நான் நம்புவேன் என் இயேசு ஒருவர். சொல்லுங்க, என் பாதை எல்லாம் அந்தகாரம், அந்தகாரம் சூழ். ஐயோ, வாழ்க்கை முடிஞ்சது என்று நினைத்தாலும் என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை மறுவாழ்வு இல்லை. அநேக பெண்களுடைய இயக்கம் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன்பா, நம்புவேன் என் இயேசு ஒருவர். இன்னையிலிருந்து உங்களை தேற்றுகிற ஒரே ஒரு கரம், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவர். நம்புவேன், ஆமென் 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 ஆமென், நம்புவேன் என் இயேசு. ஆட்சி தேற்றுங்கப்பா. கண்ணீரோடு நிற்கிறவர்களுக்கு இன்னைக்கு நம்புவேன் என்று சொல்றாங்கப்பா. ஓ யான் தரலபாஷே, நம்புவேன் என் இயேசு ஒருவரே, நம்புவேன் என் இயேசு ஒருவரே, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரே, நம்புவேன் என் இயேசு ஒருவரே. அப்படியாய் கைகளை உயர்த்தி ஆண்டோட சமூகத்துல சொல்லும், நான் உங்களை மட்டும் நம்புவேண்டவர், நான் உங்களை மட்டும் நம்புவேண்டவர், நான் உங்களை மட்டும் நம்புவேண்டவர். என் வாழ்க்கையில எபினேசராய் இருக்கிறீங்க நீங்க சுவாமி. உங்களை மட்டும் நான் மறக்க மாட்டேன் சுவாமி, உங்களை மட்டுமே நான் மறக்க மாட்டேன் சுவாமி. என் எபினேசருக்கு கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி, ஆண்டவர் உங்க பிறப்பு என் வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தை கொடுக்கட்டும், உங்க பிறப்பு என் வாழ்க்கையில ஒரு நிம்மதியை கொடுக்கட்டும். இயேசுவே இயேசுவே, யாந்தரலபா சந்தூரிபா கரலபா ஓரியாந்தரலபா ஷியாந்திரிக சலோமா. எபினேசரே, உங்க ஒருவருக்கே நான் ஆராதனை செலுத்த வந்திருக்கிறேன்பா. எங்க மத்தியில ஆசை வாடுகிறவர், எங்க மத்தியில ஆசை வாடுகிறவரே, ஆராதனைக்கு பாத்திரரே, இப்பொழுது இந்த இடத்துக்குள்ளாலே உங்க ஆராதனை அபிஷேகம் இறங்கி வரட்டும், ஆராதனை அபிஷேகம் இறங்கி வரட்டும். இப்பொழுது நீங்க இறங்கி வாங்கப்பா. நான் உங்க மத்தியில நான் மறந்திருந்தா என்ன மன்னிங்கப்பா, என்ன மன்னிங்க சுவாமி. நீங்க செய்த நன்மைகள் இன்னைக்கு இந்த கூட்டம் இப்படி நடக்குமானே ஒரு ஆச்சரியம் ஆண்டவர். அநேக கண்களுக்கான கேள்விக்குறியா இருந்ததுப்பா, ஆனா நடத்தினவர் நீர், நடத்தினவர் நீர்.
ஓ இயேசுவே இயேசுவே ஹalleluya. ஆவியானவரே, எபினேசர், எங்களுக்கு இறங்கி வருகிறதவ நீங்க சுவாமி. நீங்க இறங்கி வருகிறதவ நீங்க சுவாமி. உங்க அன்பு என்றைக்கும் மாறாது. உங்க அன்பு என்றைக்கும் மாறாது சுவாமி. உங்க அன்பு என்றைக்கும் மாறாது சுவாமி. அப்பா, நான் ஒரு நேரம் மறந்து போயிருக்கலாம், உங்களை துதிக்க மறந்து போயிருக்கலாம், என் பொருத்தனைய மறந்து போகலாம், என் வேத தியானிப்ப மறந்து போகலாம். ஆனா ஒரு நாள் என்னை மறக்காம இன்னைக்கு வரைக்கும் என்ன அலங்காரமாய் வைத்திருக்கிறீங்களே, உங்களுக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஆராதனை என் துணையாளரே, சலோமா இந்த ஆராதனை பகுதிக்குள்ளால ஆண்டோட பிரசன்னம், ஆண்டோட மகிமை, ஆராதனை மறப்பேனோ மறப்பேனோ உமது அன்பே, ஆமென், மறப்பேனோ உமது. ஐயோ, நான் உங்களுக்கு அடிமையப்பா, மண்டியிடுவேனும் பாதத்திலே, ஆமென், மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை. எபினேசர் எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே. ஆமென். சொல்லுங்க, எலியோனை கண்ணோக்கி பார்த்தீர்கள், பெயர் சொல்லி என்னை அழைத்தீங்கப்பா. நான் அந்த பெயரை மறந்தாலும், என் பெற்றோர் அந்த பெயரை மறந்தாலும், என் கணவர் அந்த பெயரை மறந்தாலும், என்னை கண்ணோக்கி பார்த்தீங்களே. உமை விட்டு நான் எங்கேயோ போனேன்பா. ஆமென் ஆமென். உமை விட்டு எங்கோ நான், இந்த பாவியை தேடி வந்தீங்களேப்பா. ஆமென் ஆமென். எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? அந்த இயேசு என்ன தேடி வந்திருக்கிறாரு. ஆமென். அதற்காகவே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பே, ஆமென், மறப்பேனோ உமது அன்பே, மண்டியிடுவேனும் பாதத்தில். நீங்க செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன். நான் ஒன்றும் இல்லாண்டவரே, எல்லாம் நீங்க சுவாமி. மண்டி மண்டியிடுவேன் உம் பாதத்தில், மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, மண்டி மண்டியிடுவேன் உம் பாதத்தில். மரியாள் சொல்றாங்க, நான் உமக்கு அடிமை என்று. அந்த தேவ தூதனுடைய அந்த வார்த்தை கேட்ட பொழுதுல மரியாளுக்குள்ளால ஒரு பயம் வந்தது. ஆனா மரியாள் சொன்ன ஒரே ஒரு காரியம், நான் உமக்கு அடிமை. பெண்களாகிய நாங்க ஆண்டோட சமூகத்துல சொல்லுவோம், நீங்க செய்த நன்மைகளுக்கு நான் இந்த நாள்ல நான் இருக்கிறேன்ப்பா. ஆமென். அறியாமல் தவிக்க என் வாழ்க்கையில இருள் இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் அறியாமல். அந்த நேரம் நம்ம நினைக்கிற ஒரு காரியம், மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறந்தீரோ என்று நான். ஆனா என்ற இயேசு என்ன செய்வாரு? மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா. எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை.
எபினேசரே எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை. அந்த தேவன் எங்களோட கூடவே இருக்கிறார். அந்த எபினேசர் எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னோடு இருக்கிறவர் எபினேசர், எந்த சூழ்நிலையிலும் என்னை விட்டு கொடுக்காத தேவன். நான் இந்த இடத்துல ஒரு காரியத்தை சொல்ல முடியும். ஒரு போதகருடைய மனைவி, அவங்களுக்கு எல்லாரும் ஜெப சிந்தையோடு கண்களை மூடி மாத்திரமே கேளுங்க. ஒரு போதகருடைய மனைவி, அவங்களோட வாழ்க்கையில் அந்த ஊழியக்காரர் அவ்வளோ ஊழியம் செய்து அந்த ஊழியக்கார இடத்துக்கு போவதற்கே நானும் என் கணவரும் ஒரு நாட்களில் யோசித்தோம். அந்த தண்ணிக்கு மேலாகவே அந்த இடத்தை கட்ட வேணுமா, அந்த ஆலயத்தை கட்ட வேணுமான்னு. ஆனாலும் அவங்களோட சூழ்நிலையில எப்படியோ ஒரு ஆலயத்தை கட்டி முடித்தாங்க. ஆனா அந்த குடும்ப வாழ்க்கையில் ஒரு பெரிதான ஒரு தாக்கம். அவங்களோட மனைவிக்கு வரக்கூடாத வியாதி வந்தது. அந்த ஊழியமே உடைந்து போய் விடுமோ, அந்த ஊழியம் மறுபடியும் எழும்புமான்னு சொல்லிட்டு ஒரு கணவருக்கு ஒரு மனைவி தாங்க துணை. அந்த சூழ்நிலையில நான் அப்ப நினைச்சேன், அந்த ஆத்துக்கு மேல அந்த சர்ச் கட்டி இருக்கு, ஆனா அந்த சர்ச் அசையும்னு நினைக்கல. அந்த மனைவியோட வாழ்க்கையில் அந்த வியாதி வந்தது நிமித்தமாய் அந்த ஊழியக்காரோட ஊழியம் அசைந்து இருக்கும். ஆனாலும் என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அந்த நேரத்தில் அந்த ஊழியக்காரை யோசிச்சிருக்கலாம், மறந்தீரோ என்று நான் அறிந்தேன் ஐயா, ஆனா மறப்பேனோ என்று சொல்லி இன்றைக்கும் நடமாடுகிற ஜீவனுள்ள சாட்சியாய் இந்த ஆராதனைக்குள்ளாலையும் அந்த ஊழியக்காரங்களை இந்த இடத்துல ஆராதிக்க வைத்திருக்கிறவர் எவ்வளவு பெரிய பரிகாரியான கர்த்தர். நம்ம ஆண்டவரை நம்ம நம்பிவிட்டா ஒருபோது வெட்கப்பட்டு போக மாட்டோம். ஹல்லேலூயா, 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 ஆமென், ஆமென். கடைசியான ஒரு பாடலோடு இந்த ஆராதனை வேலையை நான் நிறைவு செய்ய நான் விரும்புகிறேன். அதற்கு முன்பதாக ஒரு காரியம் சொல்றேன். நானும் நீங்களும் வந்திருக்கிறது இயேசுவின் பிறப்பை. ஆனா வேதத்துல எந்த இடத்துல நீங்க தேடி பார்த்தாலும் இயேசு பிறப்பார் என்று சொன்னாங்க, இம்மானுவேல் வருவாருன்னு சொன்னாங்க. ஆனாலும் மாட்டு தொழுவத்துல பிறப்பாருன்னு போடவே இல்லைங்க. அவருடைய பிறப்பே அப்படிப்பட்டதுன்னு ஏன் தெரியுமா? அவருக்கு அந்த வேதத்திலே போடல. அவர் வைக்கோல்லையும் மாட்டுலையும் தான் அவர் பிறப்பாருன்னு சொல்லி. ஏன் தெரியுமா? அவர் மட்டும் நல்லா ஹேமாஸ் ஹாஸ்பிட்டல் மாதிரி இடத்துல பிறந்திருந்தா நம்மளும் இன்னைக்கு பிரசவ நேரத்தில் ஹேமாஸ் ஹாஸ்பிட்டலை தேடி கொண்டு இருப்போம். ஆனால் அவர் காண்பிச்ச ஒரு காரியம், ஏழ்மையின் ரூபம். இன்னைக்கு நானும் நீங்களும் ஏழையா இருக்கிறது என்ன தெரியுமா? நம்ம சும்மா முட்டை வீட்டில் இருந்தாலே அந்த வைக்கோலை இப்படி தான் தூக்கி வீசுவோம். ஆனால் அவர் வைக்கோல் தான் அவருக்கு தம்பரம் மெத்த. ஆமென். ஆனாலும் அந்த இயேசு ஏன் தெரியுமா வந்தாருன்னா, அந்த இடத்துல இருந்து தான் இன்னைக்கு எங்களை இங்க உயர்த்துவார். ஹல்லேலூயா. மெயினா நாங்க கண்மலைக்கு போறதில்ல. அவர் மாட்டு அந்த மரியாளுக்கு வலி துடிச்சு அலையிறாங்க. ஆனாலும் பிரசவ வலி மட்டும் யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. நீங்க சொல்றீங்களா, அதை விட மேல நான் வீட்டுக்கு நான் கட்டுப்படுத்த முடியாம இருக்கிறேன். இல்லை இல்லை இல்லை, அந்த ஆண்டவர் என்னோடையும் உங்களோடையும் இருக்கிறாருன்னா நம்ம ஏன் சோர்ந்து போகிறோம்? ஹல்லேலூயா. ஆகவே இந்த கடைசி பாடல் உங்களை நான் தேற்றும் என்று நான் விசுவாசிக்கிறேன். உலகிலே உறவிலே எங்குமே நான் பார்க்கல. எத்தனை பேர் சொல்ல முடியும் இயேசுவை விட பெஸ்டான ஒருத்தர் என் லைஃப்ல? நோ 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 நோ, நான் சொல்றது இயேசுவை விட பெஸ்டானவர் என் லைஃப்ல இருக்குன்னு சொல்ல முடியுமா? எல்லாம் வேஸ்ட். ஆமென். அவர் மட்டும்தான் பெஸ்ட். ஏன்னா இந்த பாவியையும் நேசிக்கக்கூடிய ஒருத்தர்னா அவர் எப்படிப்பட்ட பெஸ்டானவர். எனக்கு உங்களுக்கு தெரியும் எங்க தனிப்பட்ட வாழ்க்கை. நம்மளும் ஆண்டவரை ஜெபிக்கும் போது ஆண்டவருக்கு முன்பதாக எங்க பாவம் வருதுன்னா எங்களையும் அந்த புழுதியிலிருந்து தூக்கி எடுக்கிறவர்னா எப்படிப்பட்ட ஆண்டவரை நானும் நீங்களும் ஆராதித்து கொண்டிருக்கோம். ஆகவே இந்த வந்திருக்கிற பெண்களை நான் தைரியப்படுத்தும் முகமாக அதை விட தைரியப்படுத்துவாங்க பெரிதான ஒரு பாத்திரம் வந்திருக்கிறாங்க. நானும் மன்னிப்பு கேட்டுக்கொள்றேன் நேரத்தை எடுக்கிறதுக்காக. ஆனா கர்த்தர் நான் சொல்றேன், இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இருக்கிற நெருக்கம் சூழ்நிலை இந்த பாடல் வரி உங்களை மாற்றும்.
இனிமேல் உங்க சபைகள்ல நீங்க போயிட்டு ஆராதிக்கும் போது இந்த பாடலோட நீங்க போகும்போது அந்த சபையா இருக்கலாம், உங்க குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், உங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஆண்டவர் உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா. உங்க மூலமா உங்க சபைகள் ஆசீர்வதிக்கப்படும், உங்க மூலமா இந்த ஹெனா டீம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. கடைசியாய் பாடுவோம். கண்களை மூடி இந்த பாடல் வரி வரும்போதே தானாவே நீங்க கண்ணை மூடிடுவீங்க. தானாவே உங்க உள்ளம் உடைக்கப்பட்டுடும். இப்படியும் ஒருத்தர் என் வாழ்க்கையில இருக்கிறாரா? ஐயோ, இந்த வேல்யூ தெரியாம நான் இருந்தேனே. நான் எப்பொழுதுமேலாம் அந்த மாட்டு தொழுவத்துல பிறந்தவரை மட்டும்தானே பார்க்கிறேன். இவ்வளவு சிங்காரசல்ல என்ன வைக்கிறவரை நான் மறந்து போயிட்டேனேன்னு சொல்லிட்டு தவித்து கொண்டு இருக்கலாம். ஐயோ, அரசாங்கத்துல வர்ற நன்மைகள் எனக்கு வரலையே, என்ற ஊழியத்துல ஆத்துமாக்கள் குறைந்து போய் கொண்டு இருக்கிறதே, இன்னும் பெருக்கம் உண்டாக இல்லையே என்று சொல்லி தடுமாறி கொண்டிருக்கீங்களா? உலகுல உறவுல நாசியில் சுவாசமுள்ள மனுஷரை நம்பாதேன்ற ஆண்டவர் நேரத்தோடைய சொல்லிட்டாரு. அதனால இந்த பாடல் வரி உங்க ஆத்துமாக்களை தேற்றும். எங்குமே நான் பார்க்கல உம்மை போல அன்பு, எங்குமே கிடைக்கல உலகிலே உறவிலே. எங்குமே நான் பார்க்கல உம்மை போல அன்பு, எங்குமே. சொல்லுங்க, தாய போல, தாய போல அல்ல, அதை காட்டிலும் மேல, தந்தை போல அல்ல, அதை தாயை போல, தாய போல அல்ல, அதை காட்டிலும் மேல, தந்தை போல அல்ல, அதை காட்டி உலகிலே உலகிலே உறவிலே. எங்குமே நான் பார்க்கல உம்மை போல அன்பு, எங்குமே கிடைக்கல உலகிலே உறவிலே. எங்குமே நான் பார்க்கல உம்மை போல அன்பு. சொல்லுவீங்களா? காலகாலமா காலகாலமா மனுஷன் மாறுறான். எந்த காலம் எந்த காலமானாலும் நீங்க மாறல. காலகாலமா மனுஷன் மாறுறான். எந்த காலமானாலும் நீங்க முகத்தை பார்த்து முகத்தை பார்த்துதான் மனுஷன் எடை போடுறான். முகத்தை பார்த்துதான் உலகம் எடை போடு. என் உள்ளத்தை பார்த்த பின்னும் நேசித்தீரையா, உள்ளத்தை பார்த்த பின்னும் நேசித்தீரையா. உலகிலே உறவிலே எங்குமே நான் பார்க்கல உம்மை போல அன்பு, எங்குமே கிடைக்கல உலகிலே உறவிலே. எங்குமே நான் பார்க்கல உம்மை போல அன்பு, எங்குமே. சொல்லுங்க, செல்வ ஞானமோ என்னில் இல்லையே, பதவி பட்டமோ எதுவும் இல்லையே. செல்வ ஆமென் ஆமென். என்னில் இல்லையே, பதவி பட்டமோ எதுவும் இல்லை. சொல்லுங்க, ஏழைகளை இந்த உலகம் ஏழைகளை ஒதுக்கியது. இந்த உலகம் ஏழைகளை நேசிப்பது நேசிப்பது இயேசு தெய்வம். ஏழைகளை நேசிப்பது. சொல்லுங்க, செல்வ ஞானமோ செல்வ ஞானமோ. ஐயோ, எனக்கிட்ட நகை இல்லப்பா, எனக்கிட்ட பணம் இல்லப்பா, எனக்கு உடுக்க உடை இல்ல, எனக்கு அழகான வீடு இல்ல சுவாமி. ஆமே, உலகம் என்ன அப்படித்தான் பாக்குதுப்பா. ஆமே, என்னில் இல்லையே, பதவி பட்டமோ எதுவும் இல்லை. ஆனா ஏழைகளை இந்த
போதும்பா. உலகிலே உறவிலே எங்குமே நான் பார்க்கல உம்மை போல அன்பு எங்குமே கிடைக்கல. உலகிலே உறவிலே எங்குமே நான் பார்க்கல உம்மை போல அன்பு எங்குமே. சொல்லுங்க, தாய போல. ஆமென் ஆமென். அந்த அன்புக்கு ஈடாக எதை நான் கொடுப்பேன்? ஆமென். அதை சுமக்கிற அந்த கரத்துக்கு ஈடாக நான் எதை கொடுப்பேன்? என் வாழ்க்கையில என்னை போஷிக்க வைக்கிறதவன், என்னை உடுத்துவிக்கிறதவன், என் கணவருடைய ஊழியத்தை வளர்க்க செய்கிறதவன், கணவருடைய ஊழியத்தோடு ஒத்துழைக்கத்தக்கதான் அந்த பிரசனத்தை கொடுக்கிறதவன். என் வாழ்க்கையில நான் விரும்ப வேண்டாம்பா, என் வாழ்க்கையில தரித்திரம் வேணாம்பா. எங்க குடும்ப வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கெடுக்கிற தடைகள் மாறட்டும் சுவாமி. நாங்க குடும்பமாய் ஊழியம் செய்யணும். எங்க ஊழியக்காரர் என்று அந்த கணத்தை என் ஊழியக்காரர் பெரிதான ஆசீர்வாதத்தை பெறணும் அப்பா. எல்லாரையும் நம்பி நம்பி, ஓ தேவ ஜனங்களை நம்பி, மனுஷரை நம்பி நம்பி என் ஊழியம் விழுந்து போயிருக்கலாம், என் குடும்ப வாழ்க்கை விழுந்து போயிருக்கலாம், என்னுடைய எதிர்கால ஆசீர்வாதம் விழுந்து போயிருக்கலாம். ஆனா தாயை போல நேசிக்கிறவர் நீங்க, என்னை தந்தையை போல சுமக்கிறவர் நீங்க. எங்கள் ஊழியத்தை சுமப்பீங்கப்பா, எங்க குடும்பத்தை சுமப்பீங்க, இந்த ஹெனா டீமை சுமப்பீங்க சுவாமி. நீங்க வழி திறப்பீங்க சுவாமி. ரியந்தரலப ஷதரலப கரலபப யதரலப ஷந்தரலப கரலபப ஓரியந்தரலப ஷந்திரி பக்கரனபப ஓரியந்தரலப ஷே. அதை காட்டிலும் மேல தந்தை போல அல்ல, அதை காட்டிலும் மேல தாய போல அல்ல, அதை காட்டிலும் ஆமென் தந்தை போல அல்ல, அதை காட்டிலும் மேல உலகிலே உறவிலே எங்குமே நாம் பார்க்க. கடைசியாய் சொல்லுங்க, ஆமென் ஆமென். அவரை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வருகிற தேவனை நாங்கள் உயர்த்தி கொண்டிருக்கிறோம். ஆமென்.